Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 11th மேக்ஸ்ல பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸர்சைஸ் 2.9ல 6th சம் தான் பார்க்க போறோம். x minus 1 the whole square by x cube plus x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே கொடுத்துக்கிறத அப்படியே வச்சுக்குவோம். x minus 1 the whole square கீழே உள்ளதை மட்டும் x cube plus x இருக்கு. அப்போ x மட்டும் காமனாக எடுத்தோம்னா இதில் 3xல ஒரு x போயிடுச்சுன்னா x ஸ்கொயர்ட் இருக்கும். இதில் x போயிடுச்சுன்னா 1. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்பயும் பிரிப்போம்ல a by அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதை எடுத்துக்குவோம். x minus 1 the whole square x into x square plus 1. அப்போ a by x plus இங்கே x ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ ரெண்டு டேர்ம் வரணும். அப்போ bx plus c by x square plus 1. இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம LCM எடுக்க போகிறோம். இந்த சைடு உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு LCM வந்து இந்த ரெண்டும் தான். அப்போ x into x square plus 1. இதில் x டேர்ம் இருக்கு, x square plus 1 இல்லை. அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a into x square plus 1. இதில் bx plus c. இதில் வந்து x square plus 1 இருக்கு, x டேர்ம் இல்லை. அப்போ இந்த டேர்மோட x மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். கீழே ரெண்டு சேமாக இருக்கிறனால நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும். இதை அப்படியே எழுதிக்குவோம். x minus 1 the whole square is equal to a into x square plus 1 plus bx plus c into x. இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்து x ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் xக்கு இதை எடுத்துக்குவோம். ஸ்கொயர்டை விட்டுருங்க. அப்போ x plus 1 is equal to 0, x is equal to minus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். Substitute x is equal to minus 1 equation 1. ஈக்குவேஷன் 1ல வந்து xக்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 போட்டிங்கன்னா -1 minus 2 the whole squared. அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4. இந்த இடத்துல xக்கு பதிலாக -1 the whole square plus 1 2. இது வந்து மைனஸ் பி ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1. அப்போ -1 into b minus b. அப்போ ப்ளஸ் சி இன்டூ -1. அப்போ 4 is equal to 2a. மைனஸ் உள்ள கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆயிடுது, மைனஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் பி, இது மைனஸ் சி. சரிங்களா? இது இருக்கட்டும். ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்குவோம். அடுத்து இந்த ஈக்குவேஷனில் 1ல் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குல்ல அடுத்து. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம அடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா இந்த இடத்துல 0னா -1 the whole squared ஆகும், ப்ளஸ் 1 ஆகும். இந்த இடத்துல 0 போட்டோம்னா 1 மட்டும் தான் இருக்கும். 1 into a. இந்த இடத்துல 0 போட்டோம்னா இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இங்கே 0 போட்டோம்னா இது 0 இன்ட்டு இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே வராது, 0. அப்போ a is equal to 1. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து -1 போட்டால் +1 ஆகும். சரிங்களா? -1 the whole square plus 1. அப்போ இந்த அடுத்து வந்து என்னென்னா என்ன போட்டாலுமே, ஏன்னா இங்கே -1 + 1 போட்டால் தான் இந்த ஏ வந்து கேன்சல் ஆகும். ஆனால் அப்படி பண்ண முடியாது. அதனால நமக்கு வந்து ஈக்குவேஷனாக தான் வரும். எலிமினேட்டிங் மெத்தடில் தான் பியும் சியும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூ தூக்கி இப்போது இதில் போட்டுருவோம், செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ substitute a is equal to 1 in equation 2ல substitute பண்ணிடுங்க. இப்போ இதில் பண்ணோம்னா 4 is equal to a into 1 2 into a ஓட வேல்யூ 1. அப்போ 2 into 1 2 plus b minus c. இப்போ இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -2 ஆகும். அப்போ 4 minus 2 is equal to b minus c. அப்போ என்ன வரும்? 2 is equal to b minus c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து 3ன்னு சொல்லி வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்து வந்து x is equal to 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x is equal to -1ன்னு போட்டால் இப்படி வருது, 0ன்னு போட்டால் ஏயோட வேல்யூ வந்துருச்சு. அதே போல் எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட்யூட் x is equal to 1 in equation 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பண்ணோன்னா இந்த இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா 1 - 1 0 ஆயிரும். இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2a வரும்.
அப்போ 0 is equal to 2a plus இங்கே ஒன்றுனா b into 1 b plus c into 1 அப்படின்னா b plus c ன்னு சொல்லி வரும். அப்போது b plus c சரிங்களா. இப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஈக்குவேஷன் இதை வந்து என்னது 4ன்னு சொல்லி வச்சுக்குவோம். இது ஈக்குவேஷன் 4. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கா. அப்போ சப்ஸ்டியூட் a is equal to 1 in ஈக்குவேஷன் 4. 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 0 is equal to a ஏயோட வேல்யூ 1. அப்போ 2 into 1 2. 2 plus b plus c. இந்த 2 இந்த பக்கம் போகும்போது -2 மாறும். இது வந்து 5th ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் பண்ணோம்னா இது வந்து ஈக்குவேஷன் 5 இது ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் 5 இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போ இங்கே +2 -2 கேன்சல் ஆகும். இதுவும் ப்ளஸ் c - c கேன்சல் ஆகும். அப்போ பியோட வேல்யூ 0. இந்த பியோட வேல்யூ 0ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 5லையோ 3லையோ எதுனாலும் போட்டாலும் சியோட வேல்யூ வந்துடும். நான் ஈக்குவேஷன் 5ல் வந்து போடுறேன். சரிங்களா. அப்போது substitute b is equal to 0 in equation 5. இப்போ ஈக்குவேஷன் 5ல் b வந்து 0ன்னு போட்டால் சியோட வேல்யூ -2. அவ்வளோதான். இந்த இருக்க ஈக்குவேஷன் 5 இதில் 0ன்னு போட்டோம்னா c is equal to -2. அப்போ a வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். b வந்து 0ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த 3 இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்ல பிரித்தோம்ல இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா. x minus 1 the whole square x into x square plus 1 is equal to a வந்து 1 by x b வந்து 0 into x plus c ஓட வேல்யூ -2 by x square plus 1 x minus 1 the whole square x into x square plus 1 இங்கே 1 by x இது வந்து 0 ஆயிரும். அப்போ -2 by x square plus 1 அவ்வளோதான். நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்த சம். தேங்க்யூ.